ஆகட்டும். இருந்தாலும் கூட அண்ணா, நீயோ வடகைலாசம் நீலமலை பளிங்குப்பாறை செல்ல வேண்டுமானால் எப்படி செல்வது, எந்த முறையிலே செல்வது என்று நம்முடைய கண்ணனிடத்திலே நல்ல ஆசைகள் பெற வேண்டும். ஆகட்டும் அண்ணா. கண்ணா, கார்மேகவண்ணா, வடக்கு நீலமேக பளிங்குப்பாறை சென்று பளிங்குப்பாறையில் அந்த ஈசனை நோக்கி தவம் செய்ய வேண்டும் என்றால் நான் எப்படி செல்ல வேண்டும், எந்த ரூபத்தில் செல்ல வேண்டும் என்று தாங்கள் நான் விளக்கமாக கூற வேண்டும். கண்ணா அர்ஜுனா, நீ இந்த ரூபத்தில் சென்றால் தவம் செய்திருக்க முடியாது. ஏனென்றால் நீ 32 அழகை படைத்தவள். 32 அழகை மறைப்பதற்காக நீ சடா முடிதளித்து சன்னியாசி போல் ரூபம் கொண்டு மண்ணாசை, மனையாசை, பெண்ணாசை, பொருளாசை 4 ஆசையை வெறுத்து பூமியை பார்த்த கண்ணால் பெண் திரும்பி பாராமல் அரகரா, சிவசிவா, சம்போ மகாதேவா, வெள்ளிங்கிரி ஆண்டவா, உன்னுடைய வருகிறேன் உன்னுடைய திருமணி நாடி என்று சிவமனுடைய திருநாமத்தை நாவில் உச்சரித்த வண்ணமாக இந்திரவன நீலவன பளிங்குப்பாறை சென்று 91 தவக்கம்பத்தை நட்டு அக்கம்பத்துக்கு 7 கடுகு வைத்து 7 கொட்டப்பாக்கு வைத்து 7 எலுமிச்சங்கனி வைத்து 7 செவ்வலை முசங்களை வைத்து கம்பத்தின் மீது வலதுகால் மண்டியிட்டு இடதுகால் குந்து வைத்து அருந்தவம் செய்து வந்தால் ஈஸ்வரனாகப்பட்டவர் அவருடைய மனம் இறங்கி என்ன வர வேண்டும் என்று கேட்கின்ற தருணத்தில் நீயோ பாசவத்திர வேண்டும் என்று தெரிவித்தால் பாசவத்தை கொடுத்து விடுவார். பாசவத்தை வென்று வந்தால் துரியோதனை வென்று விடலாம், துர்ச்சோதனை வென்று விடலாம், கர்ணனை வென்று விடலாம், அண்ணன் தம்பிகள் ஐவருமே நாட்டுக்கு சென்று விடலாம். அர்ஜுனா, ஆகட்டும் கண்ணா, ஆகட்டும், சென்று வருவாய். சென்று வருகிறேன். நீ செல்லும் வழியில் உனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் கண்ணா என்று அழைத்தால் முன்னால் வந்து கட்சி. சென்று வருகிறேன். சென்று வருகிறேன். கண்ணர் இடத்திலே நல்லாசைகள் பெற்று விட்டாய் அல்லவா? உண்மைதான். இருந்தாலும் கூட இந்த அஷ்டாபுர நாட்டிலே நாம் அனைவருமே தொல்லித்திருந்த கன்றுகளைப் போல் இருந்தோம். ஆனால் அந்த சண்டால பாவி துரியோதனன் செய்த சூழ்ச்சியால் இன்றைக்கு நாம் அனைவருமே ஒருவர் விட்டு ஒருவர் பிரியக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டதல்லவா? உண்மைதான். இருந்தாலும் என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய இந்த சூடாமணி புஷ்பத்தை உனக்கு தருகின்றேன். நீ செல்கின்ற வரையிலே உனக்கு ஆபத்து ஏற்பட்டால் இதை உடனே திறந்து பார்த்தால் இதில் என்ன எழுதியிருக்கும் தெரியுமா? தன்னை கொல்ல வரக்கூடியது பசுவாக இருந்தாலும் சரி, அதை திருப்பி கொன்றாலும் தோஷமில்லை என்று முன்னோர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதன்படி உனக்கு ஆபத்து வர வேலையிலே இதை நீ பார்த்துக் கொள்ள வேண்டும் தம்பி. அது மட்டுமல்லாமல் தம்பியாகப்பட்ட அர்ஜுனாகப்பட்டவன் எப்பொழுது பாசுவத அஸ்திரத்தை வென்று வருவான் என்று இந்த வனத்திலே நாங்கள் அனைவருமே காத்துக் கொண்டிருப்போம். என்றைக்குமே பிரியாத உன்னை நான் இன்றைக்கு நான் பிரிகின்றேன் தம்பி. அண்ணா, பரணக சாலை அமைத்து இந்த இடத்திலே வந்து நாங்கள் அனைவருமே உனக்காக எதிர்நோக்கி இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அதர்மத்தை அழிக்க வேண்டும், தர்மத்தில் நிலைநாட்ட வேண்டும், மீண்டும் இந்த பாண்டவர்கள் செங்கோல் ஏந்தி சிம்மாசனத்திலே அமர வேண்டும் என்பதை நம்முடைய கண்ணனுடைய நல்ல ஆசைகள். ஆகையினால் உன்னை விட்டு நான் எப்படி பிரிய போகிறேன்? உன் அழகு திருமுகத்தை அணிதினமும் பார்த்துக் கொண்டிருப்பேன் என்று தர்மபோகுதி. ஆனால் நீயோ வடகைலாசம் சென்று எப்பொழுது வரப்போகிறாய் என்று உன்னை நோக்கி நான் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பேன் தம்பி. இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே, உறவினில் நெருப்பாகி பிரிவினில் நீராகி இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே.
நல்லாசிகள் என்றைக்குமே உனக்குண்டு. என்னை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் தம்பி அர்ஜுனா. வேண்டாம். போய் வருவாய் எம்பிறப்பே உனக்கு போகவில்லை நான் கொடுத்தேன். போய் வருவாய் எம்பிறப்பேனோடு போகவில்லை நான் தருவேன். வீரமுள்ள விமர்சனல் என்னை விதமாக பார்த்துக் கொள்வார். வீரமுள்ள விமர்சனோடு விதமாக பார்த்திருப்பேன். நகலகுல சகதவன் என்னை நன்றாக பார்த்துக் கொள்வார். நகலகுல சகதவன் என்னை நன்றாக பார்த்திருப்பார். தம்பி, உனக்காக நாங்கள் அனைவருமே காத்துக் கொண்டிருப்போம். சென்று வெற்றியோடு வருவாய். வெற்றி உனக்கே. போய் வருவாய். அண்ணரை பார்த்து அண்ணனிடத்தில் நல்வாக்கு பெற்று அண்ணன் வைத்திருக்கின்ற சூடாமணி புஸ்தகத்தை கொடுத்திருக்கின்றார். கண்ணரை பார்த்து கண்ணனிடத்தில் நல்வாக்கு பெற்று கண்ணன் வைத்திருக்கின்ற 30 கம்பத்தையும் கொடுத்திருக்கின்றார். 90 கம்பத்தை சேகரித்து விட்டேன். நான் சென்று அந்த பாசுப தந்திரத்தை பெற்று அதிவிரைவாக நான் படுங்கி பாருகின்ற வந்து சேர்க்கிறேன். சம்போ மகாதேவா. ஒளிமயமான எதிர்காலம்